இந்த வசீஃபா ஆபத்துக்கள் முசீபத்துக்களிலிருந்து தடை செஞ்சிடும். ஆபத்துக்கள் முசீபத்துக்கள் உங்களை அணுகாம தடை செஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்ன ஆகாரம் இல்லாம வறுமை கோட்டில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய தௌஃபீகை தந்துடும். அதே போல உங்களுடைய குடும்பத்தாரின் மீது நீங்கள் கரிசனை கொண்டு அவர்கள் விஷயத்தில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாடினீங்கன்னு சொன்னா உங்க மேல உள்ள கருணையை உங்க பிள்ளைங்க மேலையும் அள்ளி வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த வசீஃபா தௌஃபீக் செஞ்சிடும். ரொம்ப வேல்யூபிள் பவர், சாதாரணமானது அல்ல. என்னுடைய மக்கள், நிறைய மக்கள் இதை பத்தி கேட்டாங்க, அதனால இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயன்பை விட அல்லாஹ்வின் அன்பு ஆகப்பெரியது, மிகச்சிறந்தது, ஆழமானது, அர்த்தபுஷ்டியானது. ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த உபகாரங்களை, அவன் செய்த நியாமத்துக்களை வாழ்க்கை முழுக்க எண்ணிக்கொண்டிருந்தானேயானால் அவன் வாழ்க்கை முடியுமே ஒழிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுக்கு தந்த நியாமத்துக்கள், அவனுக்கு தந்த பாக்கியங்களை அவனால் எண்ணி முடிக்க முடியாது. இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய வெகுமதியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இப்படி சொல்லப்படுகிறது. உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அன்பு 100 பங்கு என்றால் அதில் 1 பங்கைத்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். மீதி 99ஐ தன் வசம் வைத்து கொண்டான். அந்த ஒரு பகுதியில் தான் தாய் தன் பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகிறாள். அதே போல தாய் உயிரினங்கள் குட்டிகளின் மீது அன்பு செலுத்துகிறது, குஞ்சுகளின் மீது அன்பு செலுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இறை கோபத்தை அணைத்து இறை அன்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீஃபாவை தங்களுக்கு நான் சொன்னேன். பாவிகளுக்கான விமோச்சனமாக, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழிவாசலாக, இறைவனுடைய எல்லா வகையான நியாமத்துக்களின் மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்பாக ரஹ்மத்தெனும் வாசலை, பரக்கத்தெனும் வாசலை தட்டி திறக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபாவை உங்களுக்கு நான் தந்தேன். அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினாலும் உங்களுடைய மிகச்சிறந்த அன்பினாலும் அந்த காணொளி அல்ஹம்துலில்லாஹ் மிக அதிகமாகவே சென்றது. நிறைய மக்களை எனக்கு பெற்று தந்தது. அதில் உள்ள அந்த வசீஃபாவுக்கு விளக்கம் தாருங்கள், அதற்குண்டான அர்த்தத்தை தாருங்கள் என்று என்னுடைய அன்பு நெஞ்சங்கள் என்னிடத்தில் கேட்கின்ற நேரத்தில் அதற்குண்டான ஒரு விளக்கமாக இந்த காணொளி உங்களுக்கு தர நான் ஆசைப்படுகிறேன். முதலில் அந்த வசீஃபா எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த வசீஃபா குர்ஆனுடைய விளக்கங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற குர்ஆனுடைய ஆரம்ப தோற்றுவாய், ஆரம்ப திறவுகோல் சாவி, அதனுடைய ஒரு வெகுமதியாக கிடைத்தது தான் இந்த வசீஃபா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தைக்கு உலமாக்கள் கற்றுத்தந்த அந்த விளக்கத்தை தான் நாங்கள் சிறு வயதில் மார்க்க கல்வி படிக்கின்ற நேரத்தில், ஆலிம் கோர்ஸ் படிக்கக்கூடிய நேரத்தில் கற்றுக்கொண்டோம். அந்த வசீஃபா ரொம்பவுமே தூய்மையானது, ரொம்பவுமே ஆழமானது. சொல்லிவிடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு வருதா இல்லையா? அதில் ரஹ்மான் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையும் இடம்பெறுகிறது. அந்த ரஹ்மான் என்ற வார்த்தையில் என்ன அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நல்லவன், தீயவன், காபிரு, முஸ்லிமோ எல்லா தரப்பு மக்களுக்கும் அன்பை, அருளை பரிசாக தருபவன். அதற்கு அடுத்து வரக்கூடிய ரஹீம் என்ற வார்த்தையில மறுமையில் மோமீன்களுக்கு மட்டும் அருள்பாலிப்பவன் அப்படின்னு பொருள்படும். இந்த வாசகத்தை உள்ளடக்கியதுதான் யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிரா. நம்முடைய முன்னோர்களின் திக்ர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிரா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா ரஹ்மானு துன்யா, உலகத்தின் வாழ்க்கையில எந்த இலக்கணமும் இல்லாம, எந்த வரையறையும் இல்லாம, எந்த விதமான ஒரு அளவீடும் இல்லாம எல்லா தரப்பு மக்களுக்கும் அள்ளி வழங்குபவனே. தொழுகை இல்லாதவனுக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கிறான், நோன்பு இல்லாதவனுக்கும் அவன் வழங்கிக்கிட்டு இருக்கிறான். இறைவனுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவனுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறான், முர்தத்துகளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறான்.
முர்ததுகள் எத்தனை பேர் இருக்கிறான் நம்மள? எத்தனை பேர்? ஒன்று ரெண்டு பேரா சொல்ல முடியும்? அரசியல்ல எத்தனையோ பேர் இருக்கிறான். அரசியல்வாதிகள், தாங்கள் விரும்பக்கூடிய அரசியல்வாதிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கும் போவான், கோவிலுக்கும் போவான், சர்ச்சுக்கும் போவான். இவன் பேர் என்ன பேருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்துல்லான்னு சொல்லுவான். இவன் பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நஸ்ரின் பானுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். எத்தனையோ அரசியல்வாதிகள், முர்தத்தாகி போன, மார்க்கத்தை விட்டும் வெறுத்து விலகி போன அரசியல்வாதிகள், நடிகர்கள்லாம் வந்து சொல்லிக்கிடுவானா முஸ்லிமு அப்படி இப்படின்ட்டு. திலகமிடுபவனும் அதே போல அந்நிய கடவுளை தன்னுடைய கடவுளை போல வணங்கி நடிப்பவனும் முர்தது தான். நீங்க வேணா உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, முர்தது தான். இது அவன் நிர்பந்தப்படுத்தப்படலை. அவனை இப்படி நீ வணங்குன்னு சொல்லிட்டு சொல்ல, காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு படைத்த ரப்புவுக்கு துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்லிக்கிடுவானா 5 வக்து தொழுகிற, இது எத்தனையோ ஒரு நடிகரை கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க 5 வக்து தொழுவார் அப்படின்ட்டு. ஏன் 5 வக்து தொழுவுன்னா உடனே அது கூட்டிடுமா? ஒரு இசையமைப்பாளரை ஒரு பெருசா தலையில வச்சுட்டு ஆடுத சமூகம், அவர் முஸ்லீமு, அவர் ரொம்ப ஈமான்தாரி அப்படின்ட்டு. ஈமான்தாரின்னா என்ன தெரியுமா? முதல்ல ஈமான்னா என்னன்னு தெரியுமா? எப்பேற்பட்ட மார்க்கன்னு தெரியுமா? இது எவனுக்கும் வளைஞ்சு கொடுக்காத, எவனுக்கும் ஹைக்கி நைக்கின்னு சொல்லிட்டு சமரசம் பேசாத நேரிய மார்க்கம் இது. இந்த நேரிய மார்க்கத்தில் சில தூய்மையான சட்டங்கள் இருக்கிறது, தூய்மையான திட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கையில சொல்லிக்கிடுவான் நான் முஸ்லீம். அவன் சொல்லிக்கிற வேண்டியதான். அவன் இஸ்லாத்துக்கும் அவனுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அல்லாஹ்வுடைய ஷரியத்தை, சட்டத்திட்டங்களை மனதார ஏற்றுக்கொண்டு அவனை மீறி சில பாவங்கள் நடக்குதுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. பாவமே தொழிலாக ஒருத்தன் கொண்டுக்கிட்டு நான் முஸ்லீம்னு சொல்லி சொன்னான்னா எப்படி அதை அங்கீகரிக்க முடியும் சகோதரர்களே? சரி, ஹைர், அவர்களுடைய விஷயம் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குமானது. நமக்கு என்னண்டா, இப்படி உலகத்துல பலதரப்பட்ட மக்களுக்கும் அருள்பாலிக்க கூடியவன் யார்? ரஹீமில் ஆஹிரா, மறுமை நாளில் நல்லவர்களுக்கு மட்டும்தான் அருள்பாலிப்பான். நல்ல அமல்கள் வேணும், உள்ளத்துல ஈமான் வேணும், இறையச்சம் வேணும். அப்படிப்பட்ட அந்த மூமின்களுக்கு மட்டும்தான் மறுமை நாளில் அருள்பாலிப்பான். ஒரு வேளை உலகத்தின் வாழ்க்கையில கூட மூமின்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மறுமை நாளில் அந்த மாதிரிலாம் நிலைமை இருக்காது. அவர்களை கண் போல பொன் போல அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விளக்கம்தான் யார் ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிராவுக்கு. நமக்கு என்னடா, இந்த வசீஃபா ஆபத்துக்கள் முசீபத்துக்கள் இருந்து தடை செஞ்சிடும். ஆபத்துக்கள் முசீபத்துக்கள் உங்களை அணுகாம தடை செஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்ன ஆகாரம் இல்லாம வறுமை கோட்டில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய தௌஃபீக இந்த ரஹ்மானு துன்யா ரஹீமில் ஆஹிரா தந்துடும். அதே போல உங்களுடைய குடும்பத்தாரின் மீது நீங்கள் கரிசனை கொண்டு அவர்கள் விஷயத்துல அல்லாஹு தாலா ஒரு பெரிய முன்னேற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாடினீங்கன்னு சொன்னா உங்க மேல உள்ள கருணையை உங்க பிள்ளைங்க மேலையும் அள்ளி வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த வசீஃபா தௌஃபீக் செஞ்சிடும். ரொம்ப வேல்யூபிள் பவர், சாதாரணமானது அல்ல. என்னுடைய மக்கள், நிறைய மக்கள் இதை பத்தி கேட்டாங்க, அதனால இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிரா தஹஜ்ஜத்துல ஃபஜ்ர்ல எப்போ உங்களுக்கு வக்து கிடைக்குதோ அப்பமெல்லாம் ஓதுங்க. அல்லாஹ்வை நீங்க கூப்பிடும் போதே இப்படி கூப்பிடு, யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்களுக்கு உள்ளத்துல ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கிறதா, நிறைவு, அதாவது நெஞ்சம் முழுக்க ஏதோ ஒரு பாரம் ஒன்று அழுத்துகிறதா, கவலை தேவையில்லை. யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிராவை 101 முறை ஓதுங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை கேளுங்க. ரஹ்மானு துன்யா ரஹீமில் ஆஹிரான்னு நீ சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா உன் விஷயத்துல கொஞ்சம் நீ செய்த பாவத்தினால கொஞ்சம் முகம் திருப்பி இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீனுடைய உள்ளத்தை அப்படியே திசை திருப்பி உன் பக்கம் பார்க்க வைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அல்ஹம்துலில்லாஹ், வல்லமை படைத்தது இந்த ரஹ்மானு துன்யா யா ரஹீமில்லா யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிரான். ஒரு நண்பர் யா ரஹ்மானு பித்துன்யான்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, யா ரஹ்மானு துன்யா யா ரஹீமில் ஆஹிரான்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன
எமக்காக துஆ செய்ய மட்டும் மறந்துடாதீங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.